இப்போ இருக்கிற கேஸ் விலை ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 60 ரூபா பக்கம். அந்த அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. ஏழ்மையான இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான டெய்லி எக்ஸ்பென்ஸில் அது சாத்தியப்படாது. அதனால் விலை ஏற்றம் ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அது காசு தானே. அதனால் அது கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு எப்படி இருந்தாலும் இப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு எங்களுக்கு அதுவே கட்டுப்படி ஆகாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களே மானியம் அமுச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் நிறுத்திட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, நாங்களே வேலைக்கு போய் இந்த வாங்குறதா அதை வாங்குறதான்னு தெரியாமல் உட்காந்துக்கிறோம். இப்போ அதுலேயும் மறுபடியும் எச்சா 60 ரூபா ஏற்றுனா நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? நீங்கள் கவர்மெண்ட்டு என்ன ஏதாச்சும் மானியம் வேணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? போட்டு விட்டால் நல்லது தான். நாங்களாம் இந்த வீட்டு வேலைக்கு அந்த மாதிரி வேலைக்கு தானே போகிறவங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? இப்போ அந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இந்த சிலிண்டர் வாங்க முடியும். விற்கிற விலைவாசிக்கு அப்புறம் அது என்ன பண்ணுறது? அது எப்படிங்க, அது நாங்கள் வாங்குற அளவுக்கு இருக்கணுமில்ல. கரண்ட் ஏச்சியாக இருக்கும், அதுக்கு நாங்கள் பில் கட்டணுமில்ல. அது யோசனை பண்ணணுமில்ல. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் கரண்ட் பில் பார்ப்பாங்கல்ல. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். கரண்ட் பில் எச்சாகுன்னா அதுக்கு நாங்கள் தானே கட்டணும். 100 யூனிட்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு எச்சா தானே பில்லு போடுவாங்க. அது இப்போ சிலிண்டரே இவ்வளோ ஏற்றிட்டாங்கன்னா அப்புறம் கரண்ட் ஏற்ற தானே செய்வாங்க. பாமர மக்கள் தினக்கூலிக்காரங்களாம் எப்படி இதெல்லாம் வாங்கி எப்படி யூஸ் பண்ண முடியும்? தினம் வேலைக்கு போயிட்டு வந்து கூலிக்காரங்க வாங்கி எப்படி நடத்த முடியும்? எல்லாமே விலைவாசி ஏறுது. சிலிண்டரு விலை ஏறுது. தங்க விலையெல்லாம் எப்படி ஏறி போய் கிடக்குது. இதெல்லாம் எப்படி இந்த ஏழை மக்கள் எப்படி என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டு இப்படி பண்ணுனா எப்படி நடக்கும் சாமி? நீங்கள் கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கிறீங்களா? கவர்மெண்ட் கோரிக்கை இதே சரியில்லையே, ஆட்சியே சரியில்லையே. ஆட்சியே சரியில்லையே. எல்லாமே விலை ஏறுது. இந்த மாதிரி சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. இந்த சிலிண்டர் கட்டுப்பாடு வந்துடும். எப்படி தினம் வேலைக்கு போய் விலைவாசி அரிசி இதெல்லாம் வாங்கி எப்படி நம்ம பொழப்பு நடத்த முடியும்? என்ன செய்ய முடியும் சாமி? சிலிண்டரு இந்த வாரத்தில் 115 ரூபா விலை ஏறி இருக்குது. எப்படி இருந்தாலும் தொழில் பண்ணி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ சிலிண்டர்? டெய்லி 2 சிலிண்டரு தேவைப்படும். இதெல்லாம் விலை ஏறுமா? விலை ஏற்றலாம், இந்த இடத்துல ஏற்றுறதுக்கு வழி இல்லை. எலெக்ஷன் டைமில் எல்லாம் விலை குறையும்னு சொல்லி தான் நாங்கள் நம்பிட்டுருக்குறோம். ஆனால் இப்போ பார்த்தா எல்லாம் விலை கூடிகிட்டு இருக்குது. எதனால இங்கே இப்படி எல்லாம்னு சொன்னால் வார் நடக்கிறனால எல்லாம் விலை ஜாஸ்தி ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போவே எங்களால் சிலிண்டர் எல்லாம் வாங்க முடியல இவ்வளோ விலைக்கு. இனி 60 ரூபா ஒரேடியாக கூட்டி விட்டால் நாங்கள்லாம் எப்படி வாங்குவோம்? எப்படி குடும்பத்தை ஓட்டுவோம்? நாங்கள்லாம் ரெகுலராக டீ கடையில் டீ குடிக்கிறவங்க. ஸோ காலேஜில் படிக்கிறனால அடிக்கடி டீ கடைக்கு காலையில் சாயங்காலம்லாம் டீ குடிக்க வருவோம். இப்போது ஆல்ரெடி சர்க்கரை ரேட் ஏறிடுச்சு, டீ தூள் ரேட் ஏறிடுச்சுன்னு டீ காஃபி ரேட் எல்லாம் ஜாஸ்தி பண்ணாங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா சிலிண்டர் ரேட்டும் ஏறிடுச்சு. திரும்பியும் டீக்கு தேவையான பொருள் ரேட் எல்லாம் ஏறிடுச்சு.